ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆ ஒரு 2, 3 வீடியோவா ஆடியோ வந்திருக்காது. அது காரணம் வந்து என்ன சொல்றதுங்க, இந்த அப்டேட்டுன்னு ஒண்ணு குடுத்தானுங்க. அந்த சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆகல. வாய்ஸ் வந்து கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம போய் உள்ள போய் செட் பண்ணும்போது அத மறந்துட்டேன். நான் அப்படியே வருதுன்னு வச்சுட்டு அப்படியே அ 3, 4 வீடியோவா கஷ்டப்பட்டு பேசினேங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. ஓகே. இனிமேல் வரும். செக் பண்ணிட்டேன் கரெக்ட்டா. அதனால இனிமே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது ட்ரக் ஒண்ணு வாங்க போறேன். இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெம்பிள் ட்ரக். அசெம்பிள் ட்ரக்னா எப்படி சொல்றது? எல்லா கம்பெனியும் போட்டு ஒரு ட்ரக் ஒண்ணு பண்ணியிருக்கானுங்க. அது வந்து இந்த கேம்லக்குள்ள இல்ல. நான் வந்து ஸ்டீம்லேருந்து எடுத்தேன். நல்லாயிருக்கு. நம்ம அத தான் பத்தியா இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரக்குக்கு நம்ம வந்து இந்த மோடுக்கு போலாம். இந்த மோட்ல தான் இது இருக்கு. இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது ரெனால்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இது ட்ரக் வந்து பத்திரதா இந்த ட்ரக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இந்த ட்ரக்கோட விஷயத்த பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். உள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ட்ரக்கு ஒரு பேரில் லோகோ வந்து ஒரு ஒரு கம்பெனி லோகோ இருக்கா? இங்கே பாருங்கள், இவக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட நேம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இந்த ஒரு பைப் மாதிரி வருது பாருங்கள், 2 பைப்பு சைலன்சர் மாதிரி. அந்த பைப்பு வந்து ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு செட் ஆகாதுங்க. நம்ம வந்து ட்ரிப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை. அது வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த அந்த நம்ம ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ இந்த அந்த சவுண்டும் இந்த ட்ரக்கும் வந்து இந்த இதுவும் வந்து போயிடுதுங்க. அது வந்து நான் மற்றதெல்லாம் நான் எதுவுமே மாற்ற மாட்டேன். ஏன்னா மாற்றினா செட் ஆகாது. வெறும் நான் கலர் மட்டும் தான் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை. அந்த கலர் வந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பாருங்களேன், இப்போ நான் வந்து இப்படி கலர் மாற்றினா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள், இப்படி கலர் மாற்றினா அது இருக்குது. ஆனால் அது எனக்கு தேவையில்லை. அது போயிடுச்சுன்னா டோட்டலாகவே எல்லாமே போயிடுதுங்க. பாருங்கள், நான் இப்படி கலர் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி கலர் மாற்றினா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன்னா பாருங்கள், போயிடுச்சா? பின்னாடி ஒரு லைட்டும் போயிடுச்சு பாருங்கள். ஆனால் வண்டி அதே வண்டி தான். சொல்ல போகுதுங்களா? மற்றபடி அந்த இது எல்லாமே போயிடுச்சு. மற்றபடி எனக்கு வண்டி வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெட் கலரே வச்சுக்கிறேன். சரிங்களா? வேறு எதுவும் நான் வந்து இது பண்ண போகிறதில்ல. அப்புறம் இன்னொரு இதில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்து ஒன்றே ஒன்று தான் வைக்க போகிறேன். அது வந்து லைட்டு மட்டும். அதாவது இந்த லைட்டு. வேறு எதுவுமே வைக்க போகிறதில்ல. மற்றதெல்லாம் வச்சா அந்த பாடிகள்லாம் மாறுது. அதெல்லாம் ஏன்னா இது அசம்பிள்னால அப்படி இருக்குது. ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போனோம்னு வச்சுக்கலாம், பாருங்கள், பென்ஸோட ஸ்டேரிங் இருக்குது. பாருங்கள், இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, வெளியே லோகோ ஒரு கம்பெனி இருக்குது. சேம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு இந்த ட்ரக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஓட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன். மற்றபடி நம்ம வந்து ஸ்டேரிங் கீரிங்லாம் எதுவும் மாற்ற போகிறதில்ல. எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறதில்ல. அப்படியே இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோதான். அந்த கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னுடைய இந்த இதிலே நான் போட்டுறேன் இதை. அவ்வளோதாங்க. இப்போ இது நம்மளுக்கு எடுத்தாச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு காட்டாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வராது. ஏன்னா இது வந்து இந்த இதோட இது கிடையாதுல்ல, அதனால். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம தூங்கி ஆகணும். மழை வேறு பெய்யுதுங்க. இப்போ நம்ம தூங்கணுன்னா நம்ம வந்து ஏதாவது சர்வீஸ் சென்டருக்கு போகலாம். அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இங்கே ஏதோ பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். சர்வீஸ் சென்டருக்கு போயாச்சு. ஓகே, இப்போ சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போனால் தான் தூங்க முடியும். எல்லாம் பக்கத்தில் வேறு எதாவது இருந்தால் தூங்கலாம். இங்கே சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே கார் நிறுத்துறதுக்கு, ட்ரக் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா தூங்கினா தான் நான் உங்களுக்கு பகலில் காட்டலாம். ஓகே, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம். என்டர். அவ்வளோதாங்க. மார்னிங். பாருங்கள், ட்ரக்கை கவனிங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? வேறு லெவலுங்களா? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. ஆனால் வண்டியோட விஷயங்கள் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வண்டி நம்ம வெளியேற்றலாம்.
வண்டியை வெளியே ஏய் ம். இது வந்து 770ங்க ஹெச்பி பவரு. நல்லாயிருக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது வண்டி இல்லை? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ரைடு ஒன்று ட்ரை பண்ணலாம். சின்ன ரைடு தான், ரொம்ப பெரிய ரைடெலாம் போக போகிறதில்ல. ஏன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வெளியே வந்துடலாம். வெளியே வந்து பாருங்க, வண்டி வந்துச்சு பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்களா? 2 லோகோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க. எல்லாமே இதில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிறதுலே சின்ன ரைடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயே நம்ம இடத்துல இருக்கான்னு பக்கத்தில் சின்ன ரைடு எதாக இருந்தால் போகலாம். பெரிய ரைடெலாம் தேவையில்லை. இது இது கொஞ்சம் பெருசு தான். இது ரொம்ப பெருசு. இதெல்லாம் இந்த ஒயர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பைப்பான்னு தெரில அது. பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது ரொம்ப பெருசு. இது ரொம்ப பெருசு. இது கொஞ்சம் சின்னது தான், ஆனால் சுற்றி சுற்றி போகணும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்குல்ல? இதுவும் ஓரளவுக்கு இதுதான். இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எலக்ட்ரானிக்கல்ஸ் இருக்குங்க இதில். அதனால் இது எடுக்கலாம். இது கூட எடுக்கலாம். இது ரொம்ப பெருசானா. ஓகே, இதே எடுத்துக்கலாங்க. நம்ம இதே வந்து ஒரு ரைடு போகலாம். போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வண்டி எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 57 நிமிஷம் போகணும். ஓகே, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். மிரரை போட்டுக்கலாம். ஓ சாரி, வண்டி உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி வந்து நல்லா ஸ்பீடு வண்டிங்க. ஸ்பீடு வண்டினா எப்படி சொல்கிறது, இது வந்து 5 தான். அதாவது இந்த 16 ஸ்பீடு 18 ஸ்பீடு அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது இந்த வண்டி. இந்த வண்டியோட விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீடு தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக போகுதுங்க. ஐயோ போச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் தேவையில்லை. வண்டி பாருங்க செம்மையாக போயிட்டுருக்குல்ல? கொஞ்சம் இந்த வண்டி கண்ட்ரோல் வந்து போக நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறமா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சர்ன்னு பிக்கப் ஆகுது பாருங்களேன். அதான் இந்த வண்டியோட அட்வான்டேஜே அதான். பாருங்கள் பாருங்கள் எப்படி பறக்குது பாருங்கள். அது மாதிரி பிரேக் அடித்தாலும் சர்க் அப்படியே நிற்கிதுங்க வண்டி. இந்த வண்டி நல்லா பிக்கப் ஸ்பீடு கொடுத்துருக்கான். ஆனால் லோடில் தான் பார்க்கணுங்க. நார்மலாக போக பாருங்கள் நல்லா பிக்கப் ஆகும். செம பிக்கப்பு. இது வந்து ஒரு அசம்பிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க பக்காவா. பார்த்தீங்களா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க வண்டி. இதில் நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அதாவது
ஆனால் லோடு எடுத்தால் எப்படி இருக்குன்னு தான் தெரில. பார்த்தீங்களா சீருது பாருங்கள். இந்த மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க இவங்களே வந்து. சரி பரவாயில்ல, கார்காரன் தெரியல கண்ணுக்கு வேறு தெரியல. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வண்டி பார்த்தீங்களா அப்படியே சீருது மாதிரி இருக்கு பாருங்க. எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. நான் இந்த நார்மலாக ஓட்டுறதில்ல லோடில் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இது இங்கே இது இருக்குது, அது வேணாம், இது வேணாம், இது கொஞ்சம் இது எடுத்துக்கலாம். ஆனால் இது பாருங்கள் 9 எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களா. அப்பா 20 பரவாயில்ல. எங்கே இருக்க? இந்த இருக்கு. ஓகேங்க. வண்டி பார்க்குறதுக்கு சின்ன வண்டி மாதிரி தெரியலாம். ஆனால் ஐயோ ஐயோ அப்பா பாருங்க. வெட்டி அமுக்கிறேன். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சா? அவ்வளோதான், சூப்பருங்க. இப்போ ஒரு பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. வண்டி வண்டி அடைச்ச ஓ ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா? கம்ப்யூட்ரு, அப்படி மவுஸ் கிவுஸ் எல்லாமே இருக்குது உள்ள. வியூ பாருங்களேன், எப்படி லாங்காக தெரியுது பாருங்களேன். ஓ ஒரு 7 மணி நேரம் அப்படின்னு காட்டுது. பாருங்க, தெரியுதுங்களா? பிக்கப் பார்த்தீங்களா? வேற லெவல் பிக்கப்புங்க. பறக்குது வண்டி. பார்ப்போம், லோடு ஏற்றிருக்கோம். அப்போ லோடு எத்தனை தெரியும். லோடில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் 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 அது பார்த்தீங்களா? சர்ன்னு லோடில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான். இது ஒன்றும் பெரிய ஹெவி லோடு கிடையாது. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த வண்டி வச்சு தான் நம்ம கொஞ்சம் ரைடு போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம்.
இதில் வந்து கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுதுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ளே போனால் பாருங்களேன், பறக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வண்டி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது, சிலதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டுதுங்க. இது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா போதுங்க, வண்டியை வச்சு செமையாக கலக்கலாம். பேலன்ஸாக இருக்கணும். செக் போஸ்ட் இது டோல்கேட் வருதுங்க. நானும் ஏறுறேன், நீ ஏறுறியா? சூப்பர் தான். பார்ப்போம். எனக்கு இங்கே ஒரு இடம் இருக்கு, உனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கா? என்டர். ஒரு சின்ன ஒரு ரைடு தான், ஒன்றும் பெருசாக இல்லை. 7 இதை வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்றத கூட நம்ம பார்த்துருக்கலாம். இதில் வந்து வண்டி தெரியல, ஆனால் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வண்டி தெரியும் பாருங்க. வீல் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு பாருங்க. ஓகே, ரோடு நல்லா இருந்தால் அடிச்சு பிடிச்சி போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுந்துர மட்டும் கூடாது, அது மட்டும் இல்லைன்னா சூப்பர் தான். பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்க்கலாம். 125 வருது, 130. வெறும் 6ல் பாருங்க 130 தொட்டுச்சுங்க. இப்போ இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறக்கூடாது. பார்த்தீங்களா, ஒன்றும் ஆகலை எனக்கு. ஏன்னா இது வந்து லைட் டச்சுக்கு தான், அதனால் ஒன்றும் ஆகலை. இடிச்சிடக்கூடாது நாயப்படி. லைட்டான டச், அதான் ஒன்றும் ஆகலை. இல்லைடா வண்டி டேமேஜ் சொல்லிட்டு காட்டிருப்பாங்க. இன்ஜின் நல்லா இருக்குங்க. திருப்பறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இல்லைடா இப்போ இது கூட இடிச்சிருக்க மாட்டேன், கவுந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தெல்லாம் ஓட்டுறேன். பாருங்க பா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எப்படி நின்றுச்சு பார்த்தீங்களா வண்டி? இப்போ நான் இதில் தான் போகணும், அதனால் வேறு வழியே இல்லை. வெயிட் பண்ணு. எப்படி இதான் இதே அந்த வண்டியாக இருந்தால் நிற்காதுங்க. இது நின்றுச்சு பாருங்கள் கரெக்டாக. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நின்னனால கரெக்டாக அந்த இடத்த நான் பிடிச்சிக்கிட்டேன். சரி இங்கே நிற்கணும் அப்படின்னு பிரேக் அடிச்சுனா அப்படியே நின்றுச்சு பாருங்க. இதில் ஏபிஎஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரேக் கண்டிஷனும் நல்லா இருக்கு.
ஒருத்தன் வரான். அவ்வளோதாங்க. பக்கா பக்கா. சீக்கிரம் போகணும், அதான் முக்கியம். சீக்கிரமாகவும் பேலன்ஸ்டாகவும் போனால் நல்ல வண்டிங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய இது இருக்குது, நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, டக்குன்னு ஸ்லோ ஆகுது பாருங்கள். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஏய், பஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல. டக்குன்னு ஸ்லோ ஆகுது, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுக்குதுங்க பாருங்க. அது ஒரு நல்ல விஷயம் இந்த வண்டியில். பாருங்க, குயிக்காக ரீச் ஆகுது. நான் தான் பயந்து ஓட்டுறேனே தவிர, ஆனால் குயிக்காக ரீச் ஆகுது. இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன். போச்சு, இப்போ இடிச்சிட்டேங்க. பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணி தான் இடிச்சிருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் ஆகலை பாருங்கள் வண்டிக்கு. வண்டி சின்ன டேமேஜ் தான், ட்ரைலருக்கு ஒன்றும் ஆகலை. அதுதான் காசு கொடுப்பானுங்க. இப்போ நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நம்ம வண்டிக்கு ஆனால் என்ன. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் பிரேக் அடிச்சிருக்கணும், அடிக்கலை பாருங்கள். இங்கேயும் நான் பிரேக் அடிக்கணும், என்னால் அடிக்க தோண மாட்டுதுங்க. அப்படியே போயிடுன்னு தான் தோணுது. அவ்வளோதான், எதோ ஏடா கூட பண்ணிட்டா போகுது. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, சூப்பர். பாருங்க, கிளாஸாக போகுது பாருங்க. வந்தாச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே அப்படியே போயிட்டே இருக்குது. நல்ல வண்டிங்க, எனக்கு தெரியும். பரவாயில்ல, இன்னும் ஓட்ட பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இன்னும் ஓட பழகலை, பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் இந்த வண்டி சூப்பராக போகும். நம்ம ஓட்டலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். பாருங்க, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ங்க வண்டியில். இது ஒரு அசம்பிள். நம்ம அசம்பிள்னா அதான் காரணம். அதுக்கு எனக்கு ஃபுல் கரெக்டான மீனிங் தெரியலங்க. அசம்பிள்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இது அசம்பிள் வண்டிடா அப்படின்னுவோம். ஏன்னா எந்த பார்ட் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி
நம்ம வந்து அசம்பிள் தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து கம்பெனிலாம் வாங்க மாட்டோம். நமக்கு மானிட்டர் ஒரு கம்பெனியாக இருக்கும், சிபி ஒரு கம்பெனியாக இருக்கும், மதர் போர்டு ஒரு கம்பெனி இருக்கும், உள்ள ரேம் அது இதுன்னு வேறு வேறு கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி இது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கம்பெனி போட்டுக்கிறானுங்க. அதுதான் இந்த வண்டியோட விஷயம். ஓஹோ, இடிக்க மாட்டேன், அப்படியே போயிருப்பேன். ஏதாவது ஸ்லோ பண்ணிக்கலாமே, தப்பு இல்லைல்ல. பாருங்க, பெருசாக ஸ்டேரிங் வந்து கஷ்டப்படலாங்க, அவ்வளோதான். லைட்டாக அப்படி பண்ணாலே அது கரெக்டாக அந்த இதுக்கு வந்து ஓ ஓய் 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 அது பாருங்க எப்படி ஏறி வந்தோம் பார்த்தீங்களா? இன்னும் இந்த ஃபுல் ரோடு வந்து இதாகலைங்க, ஆனா பக்காவாக போயிடலாம். பாருங்க பா, செக் போஸ்ட், சாரி டோல்கேட், செக் போஸ்ட்டில் பாருங்க பா. அவ்வளோதாங்க, அப்படியே பாருங்களேன், அப்படியே ஸ்டாப் ஆகுது வண்டி. அப்படி நின்றுச்சு பாருங்க. ஓய், இந்த வியூவில் ஓட்ட முடியாதுங்க, ஏன்னா வண்டி தெரியல. பார்த்தீங்களா, அப்படியே டக்குன்னு பிக்கப் ஆகுது பாருங்க. ஓஹோ, ஆக்சிடெண்ட்டா? பார்த்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போ, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அவசரமே தேவையில்லை. கார் பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க, 2 பேரும் போட்டி. அவ்வளோதான், நம்ம தான் வின்னு. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் தெரியலை. ஆனால் பாருங்கள், பார்க்குறதுக்கு 140 போகுதுங்க. ஆனால் 140 போகிற மாதிரியே இந்த வியூவில் தெரியல பாருங்கள். 150 போகுது, அப்பவும் தெரியல பெருசாக. ஒன்றும் வண்டி ஒன்றும் அப்படியே அலாப்பாயில் பாருங்கள். 150 போகுது, தெரில. 160 போகுது, அப்பவும் தெரியல. ஆனால் இப்போ தெரியும் பாருங்கள், வேகம் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நீ ஸ்லோ பண்ணிக்கோ, அவ்வளோதான். எப்படி? ஆனால் இதில் தான் வேகம் தெரியுதே, அதில் பெருசாக தெரியல. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே இது மாதிரி ஓட்டலாம்.
ஏய் என்னாச்சு? நீ ஏற போறியா? ஆனால் நான் ஏற போகிறேனே, பார்க்குறியா? போக முடியுமா? போக முடியாது. ஆஹா, போக முடியுமா? போக முடியும் தான் நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணுவோமா? போக முடியும் தான் நினைக்கிறேன். எஸ் எஸ், அப்படி போயிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இதுலேயும் போக முடியும். அதிலே போக முடியும்னா இதில் போக முடியும். அது அவ்வளோதாங்க. இல்லாட்டா அது தேவையில்லாத அதுக்கு ஒரு இதாகும். இப்போ பாருங்கள், பக்கா. இந்த வியூவில் ஃபாஸ்ட்டாகவே தெரிலங்க வண்டி போகிறது. அவ்வளோதாங்க, பாருங்கள், குயிக்காகவே வந்துட்டோம். அப்பா, எஸ். முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஒரு பெரிய ரோடு கிடச்சிதுன்னா இதெல்லாம் சர்வசாரம் முடியலாம். ஓகே, இந்த வண்டி நல்லாயிருக்கு. ஒருத்தர் சொன்னார், ஒரு வண்டியை வச்சே ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னு, மாட்டி அடிக்கடி மாற்றாதீங்க அப்படின்னு. நானும் அதான் பண்ண போகிறேன். இந்த வண்டியை வச்சு ஒரு நல்ல ஒரு இதை வந்து செய்ய போகிறேன். இதே வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதுக்கு வந்து ஃபாஸ்ட் தருதா, அதாவது லோடு பெரிய லோடில் எடுக்கிறோம்ல, அதுக்கு ஃபாஸ்ட் தருதான்னு செக் பண்ணோம். இதுக்கு தருது. இது வெறும் எலக்ட்ரிக்கல் இதுதான், அதனால் அதுக்கு தருது, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு போனேன். அவ்வளோதான். எத்தனை செக் போஸ்ட்டு, சரி எத்தனை டோல்கேட்டுப்பா. அவ்வளோதான், தோந்துட்டான். இது வந்து அப்படியே காசு எடுத்துக்கிறது. ஆன்லைன் பேமெண்ட்டா? எஸ், பாருங்க, டப்புன்னு ஒரு 130 110க்கு வந்துடுதுங்க. ஏரியா தெரியுது. எப்போவுமே ஸ்டேரிங் வந்து திருப்பும் போதெல்லாம் பிரேக் அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கவுந்துரும் வண்டி. அவ்வளோதான், வந்துட்டோம் 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 வந்துட்டோம். நான் வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் அடிக்கிறேன் பாருங்கள். ஸ்லோவில் இருக்கும்போது பிரேக் அடிச்சா பிரச்சனை இருக்காது. ஹெவி ஃபாஸ்ட்டில் இருக்கும்போது
அடிச்சா காலிங்க. அவ்வளோதான். நில்லு, நிற்கிறது தான் நல்லது உனக்கு. அவ்வளோதான், வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஏண்டா போ. ரிவர்ஸ் எடுக்கிறான் திருப்பியும். எங்கடா? போகிறான். அப்பா, திடீர்னு ரிவர்ஸ் எடுத்தான் பார்த்தீங்களா? ரிவர்ஸ் எடுத்தான் போவான் அவன். ஓகே ஓகே. பாருங்க, கிட்ட வந்து ஏன்டா பிரச்சனை பண்ணுறீங்க? அவ்வளோதாங்க, அற்புதங்க. என்டர். என்ன வருது பார்க்கலாம். எக்ஸல்ட்டு தான். ஏன்னா டேமேஜெலாம் நம்ம வண்டி தானே, அவங்க ட்ரையில் கொண்டு வாங்கலல்ல. அவ்வளோதாங்க. பாருங்கள், 40 லெவலுக்கு வந்துட்டா ஏதோ கிங் ஆஃப் த ரோடாக ஏதோ ஒன்று வந்திருக்கு. அது வரணும்னா நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும். ஓகே நண்பர்களே, இது ஒரு அட்டகாசமான ட்ரக்கு. இந்த ட்ரக்கை வந்து நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா இன்னும் சூப்பராக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் எனக்கு இப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரக்கு. இந்த ட்ரக்கை வச்சு சில இதெல்லாம் பண்ணலாம். இது ஒன்றும் இந்த ட்ரக்கெலாம் கிடையாது, இது வந்து ஒரு அசம்பிள் ட்ரக், அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.